அடுத்து மா அருணாச்சலம் அவர்கள் ஆசிரியராக பணிபுரிந்தவர், நல்லாசிரியர் விருது பெற்றவர். சிவாலயங்களில் உழவார பணி, சமய சொற்பொழிவு, வார வழிபாட்டு கழகங்களில் இணைந்த ஆலய பணிகள் ஆகியவற்றை மேற்கொண்டு வரும் மேன்மை மிக்கார். சைவ நெறி தழைத்தோங்க, மிகு சைவ துறை விளங்க, இறுதி காலம் வரை தொண்டு செய்ய அவன் அருளாலேயே அவன் தாழ் வணங்க வேண்டும் என்பது இவரது நோக்கம். தொகுதி 1 முதன்மை தொகுப்பாசிரியர்களுள் ஒருவர். பல தொகுதிகள் வடிவமைப்பிலும் பக்க துணை நின்றவர். எம் பேராசிரியர் பெருந்தகை முனைவர் இரா செல்வ கணபதி அவர்களின் வழிகாட்டுதலில் முனைவர் பட்டம் பெற்றவர். இதோ பரிசு பெறுகிறார். முனைவர் சி சிவசங்கரன் அவர்கள். சி சிவசங்கரன் அவர்கள் பேராசிரியர், பதிப்பாசிரியரின் 40 ஆண்டு கால நண்பர். அவருடன் 1000 மேடைகளில் ஏறி வலம் வந்து அழகு தமிழ் வளர்க்கும் தனி மனித பண்பாளர், மணிவாசகர் நூலக நிறுவனர், பல தொகுதிகள் வடிவமைப்பிலும் பெரிதும் துணை நின்ற சால்புடையார் இப்பொழுது விருது பெறுகிறார். கோமதி சூரியமூர்த்தி அவர்கள். இவர் மேனாள் மதுரை காமராசர் பல்கலைக்கழக தத்துவத்துறை தலைவர், நாடறிந்த சைவ சித்தாந்த பேரறிஞர். இவரும் இவரது கணவர் திரு சி சூரியமூர்த்தி அவர்களும் கலைக்களஞ்சிய உருவாக்கத்திற்கு உளப்பூர்வமாக உதவியவர்கள். பல தொகுதிகள் வடிவமைப்பிலும் பிழை திருத்தம் செய்வதிலும் பெரிதும் துணை நின்றவர். இவருக்கு சைவ களஞ்சியம் என்னும் விருது வழங்கி சிறப்பிக்க இருக்கும் வேளையில் அவர்கள் வர இயலாத காரணத்தினால் இந்த விருது முறைப்படி அவருடைய இல்லத்திற்கு அனுப்பி வைக்கப்படும். அடுத்து மு செல்வநாதன் அவர்கள். இவர் பதிப்பாசிரியரின் மாணவர். திருவாவடுதுறை ஆதீன சைவ சித்தாந்த நேர்முக பயிற்சி மையத்திலும் திருமுறை நேர்முக பயிற்சி மையத்திலும் பேராசிரியர். ஆதீனத்திலிருந்து சித்தாந்த வித்யாநிதி, தமிழ் ஆகமச் சால்பறிவார் என்னும் விருதுகளை பெற்றவர். சைவ சித்தாந்தத்தை வாழ்வியலோடு இணைத்து விளக்கும் திறனுடையவர். வாழ்விடமாகிய சோளிங்கரில் சைவ சித்தாந்த பேரவையையும் சைவ சித்தாந்த வாழ்வியல் ஆய்வு மையத்தையும் நிறுவி சைவ பணிகள் ஆற்றி வரும் இவருக்கு சைவ களஞ்சியம் என்னும் விருதினை எங்கள் தமிழ் களஞ்சியம் அவர்கள் சார்பாக திருவாவடுதுறை ஆதீனம் அவர்கள் வழங்குகிறார். அடுத்து க ராமகிருஷ்ணன் அவர்கள். பதிப்பாசிரியரின் மைத்துனர். தர்மயாதீனத்தில் முறையாக சைவ சித்தாந்தம் பயின்றவர், தமிழ் ஆசிரியராக பணியாற்றியவர். சீர்காழி அருள்மிகு சட்டநாத சுவாமி திருக்கோயில் சுக்கிரவார வழிபாடு, ஸ்ரீ குருஞான சம்பந்தர் பணிமன்றம், திருக்குறள் பண்பாட்டு பேரவை, கம்பன் கழகம், வள்ளலார் மன்றம், ஸ்ரீ திருஞான சம்பந்தர் திருநெறிய இசை மன்றம், தமிழாசிரியர் கழகம் போன்ற அமைப்புகளில் வாழ்நாள் தொண்டனாக பணியாற்றியவர், பணியாற்றி கொண்டு வருபவர். நல்லாசிரியர் விருது பெற்றவர், ஆன்மீக சொற்பொழிவாளர், கலைக்களஞ்சியத்தில் பெட்டி செய்திகளை தொகுத்தவர், பிழை திருத்தம் செய்து பெரிதும் உதவியவர். சிவாலய மோகன் அவர்கள், அறக்கட்டளையின் நிறுவனர் அவர்கள் புடைசூழ அவருக்கு சைவ களஞ்சியம் விருது வழங்கப் பெறுகிறது. அடுத்து வி பிரதிபா அவர்கள். வேதியியலில் முனைவர் பட்டம் பெற்றவர் இவர். அடையாறு மத்திய தோல் ஆராய்ச்சி நிலையத்தில் 26 ஆண்டுகள் பணிபுரிந்து வடமொழியில் உள்ள அரிய நூல்களை வெளிக்கொணரும் ஆர்வத்தில் விருப்ப ஓய்வு பெற்றவர். கிபி 6ஆம் நூற்றாண்டில் வராகமிகிரர் படைத்த பிருகுத் சம்ஹிதையை
உத்பல பரிமள என்பவரின் உரையுடன் வெளியிட துணை நின்றவர். களஞ்சியத்தின் பல தொகுதிகள் இவர் தட்டச்சில் உருவாயின. வடமொழி ஆங்கில பதிவுகளின் பிழை நீக்கி உதவிய இந்த பெருந்தகைக்கு இப்பொழுது சைவ களஞ்சியம் என்னும் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. ப. முத்துக்குமாரசாமி அவர்கள் களஞ்சிய உருவாக்கத்திற்கு பல்லாற்றானும் துணை நின்றவர். தேர்ந்த எழுத்தாளர், சிவபக்தியில் தலை நிற்பவர், கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி.யின் பேரன் என்கிற பெருமைக்குரியவர், கண்ணாடி போட்ட கவிதையாய் மேடை ஏறிக்கொண்டிருப்பவர், தொகுதி 2 உள்ள இந்திய சிவாலயங்கள் பதிவை தொகுத்து வழங்கியவர், தொகுதி 5 நாட்டுப்புற தெய்வங்கள் என்ற பதிவையும் தொகுத்து உதவியவர், இந்த கலைக்களஞ்சியத்தின் பல தொகுதிகளின் வடிவமைப்பிலும் பெரிதும் துணை நின்ற தோன்றா துணையானவர். அடுத்து அழகிய தமிழ் பெயருக்கு சொந்தக்காரர் அல்லியம் கலைக்களஞ்சிய உருவாக்கத்திற்கு இடையறாது உதவியவர். கலைக்களஞ்சியத்தை அழகுபடுத்தியவர்களில் முதலில் வைத்து எண்ணத்தக்கவர். பிழை திருத்தம் செய்து உதவியவர். பல தொகுதிகள் வடிவமைப்பிலும் பெரிதும் துணை நின்றவர். தொகுதி 5 இணை தொகுப்பாசிரியர்களில் ஒருவராக விளங்கியவர். அவர் அமெரிக்க திருநாட்டில் இருப்பதால் அவருடைய சகோதரர் ஆந்திர பிரதேச நீதியரசர் ஐயா ராஜ இளங்கோ அவர்கள் அதனை பெற்று மகிழ்கிறார். அடுத்து இரா ராஜேஸ்வரி அவர்கள். இவர் எம் பேராசிரியர் பெருந்தகையின் இளைய சகோதரி. பல தொகுதிகள் வடிவமைப்பிலும் பிழை திருத்தம் செய்வதிலும் பெரிதும் துணை நின்ற பெருமைக்குரியவர். தொகுதி 5 இணை தொகுப்பாசிரியர்களில் ஒருவர். தக்கார் இவருக்கு தகுதி மிக்கார் விருது வழங்கி சிறப்பிப்பார். அடுத்து மேடை அதிரும் நேரம். சைவ சித்தாந்த கருத்துக்கள் உதிரும் நேரம். சைவ சமய கலைக்களஞ்சிய திறனாய்வு பேருரை ஆற்ற வருபவர் உங்கள் இதயத்தில் இருக்கும் இலங்கை ஜெயராஜ். சந்தம் கட்டி ஆடும் சங்கத்தமிழ், சந்தம் கட்டி ஆடும் சங்கத்தமிழ் இலங்கை ஜெயராஜிடம் மட்டும் சலங்கை கட்டி ஆடும். காவிக்குள் இருந்தாலும் இவர் காவிக்குள் இருந்தாலும் இவரின் காவிய தமிழ் கேட்டால் நம் நெஞ்சம் ஓசைப்படாமல் அவரை ஒரு தலையாய் காதலிக்கும். நம் நெஞ்சம் ஓசைப்படாமல் அவரை ஒரு தலையாய் காதலிக்கும். காதலிக்க விடுவார், ஆனால் கைவிட மாட்டார். கடைசி வரைக்கும் அவர் பேச்சை காதலிக்கலாம். கடைசி நிமிடம் வரைக்கும் அவர் பேச்சை காதலிக்கலாம். சிலர் இடையிலே கைவிட்டு எழுந்து போ என்பார். இவர் கடைசி வரைக்கும் காதலிக்க செய்வார். இதோ ஆனழகர் வருகிறார், அவதானியுங்கள் என்றால் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்துங்களேன்.